character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Focus. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. Good evening dear students. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் சாப்டர்னா மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் என்ன, காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியா என்ன, அதோட ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் என்ன, வீடியோவில் என்ன, இமேஜ் என்ன, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிமீடியாவில் மெயின் காம்போனண்ட்டாக இருக்க மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் தான். ஸோ மல்டிமீடியா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் டீம் ஒர்க் ஆகுது, அது என்னெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்காங்க அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸுக்கு போகலாமா? ஒரு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு மல்டிமீடியா க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆடியோ இம்பார்ட்டன்ட், வீடியோ. ஸோ மோர் தென் ஒன் பிளாட்ஃபார்மில் அது கம்பைன் பண்ணி தான் சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொடக்ஷன் டீம். ஒரு மல்டிமீடியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீம் வேணும் இல்லையா? டீம் ஒர்க்காக தான் இது பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டென்ட் எழுதுகிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புளும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவோம், சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக என்ன பண்ணுறாங்க, மல்டிமீடியா ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரி ஒர்க்லாம் நடக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? மல்டிமீடியா ப்ரொடக்ஷன், ஸ்டெப் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ மல்டிமீடியா ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான ஸ்டெப் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். Adequate time and efficient planning is required for multimedia production, which assures that the project will be pursued smoothly and certainly ensure that the information reaches the target audience. ஸோ ஒரு டீம் ஒர்க் ஆகட்டும், ஒரு மூவிஸே கூட வச்சுக்கோங்க, அது ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத பார்த்து என்ன செய்வாங்க, ஒரு விஷயமும் செய்வாங்க. ஸோ அதில் முக்கியமானது என்னென்னு சொல்கிறாங்கன்னா டைம். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், இந்த மூவியோட ப்ராஜெக்ட்டை நான் 3 months இல்லை 6 months நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எஃபிஷியன்ட் பிளானிங், இதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணணும், ஸோ இந்த டீமுக்கு அப்புறம் யார் இந்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே, சாங்ஸ் என்ன பண்ணணுன்றத ஒரு எஃபிஷியன்ட் பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு டைமும் ரொம்ப முக்கியம், பிளானிங் ரொம்ப முக்கியம். இட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ மல்டிமீடியா ப்ரொடக்ஷனில் இது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, டைம் அண்ட் பிளானிங். ஓகேங்களா? which assures that the project will be proceed smoothly. ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க, அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்மூத்தாக ரன் ஆகும், தென் டார்கெட்டை ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் த இன்ஃபர்மேஷன் ரீச் த டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத, ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாவே மல்டிமீடியா வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலோயிங் ஆர் த பேசஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மல்டிமீடியா ப்ராஜெக்ட். ஸோ ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டு இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன முக்கியம் மல்டிமீடியா ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாமா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்செப்ஷுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங். ஸோ ஒரு கான்செப்ட் இருக்கணும், அந்த கான்செப்டை அனாலிசிஸ் பண்ணி தான் அது வச்சு தான் என்ன பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். ஸோ ஒரு மூவிஸ்னாலே அதோட கான்செப்டை பேஸ் பண்ணி தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, த ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா மேக்கிங் பிகின்ஸ் வித் எ கான்செப்ஷுவல் இக்னேஷன் பாயிண்ட். ஸோ அது எது இருக்குன்னா, ஒரு கான்செப்ட் இருக்கணும், அந்த பாயிண்ட்டை வச்சு தான் அது என்ன பண்ணணும், மேக் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வீடியோ கிராஃபிக் பண்ணணும், இந்த இடத்துல அனிமேஷன் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகும். ஓகேங்களா? த கான்செப்ஷுவல் அனாலிசிஸ் ஐடென்டிஃபை எ அப்ரோச், தீம், பட்ஜெட் அண்ட் கண்டென்ட் அவைலபிலிட்டி ஆன் தட் செலக்டட் தீம். ஸோ முக்கியமே அதுக்கு என்ன தான், தீம் தான் முக்கியம். ஸோ அப்புறம் ஒரு தீம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ண முடியும், பட்ஜெட் பண்ண முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த தீமை நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கண்டென்ட் அவைலபிலிட்டி, எந்த அளவுக்கு அதில் கண்டென்ட் இருக்கணும், ஒரு தீம் இதுதான் கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்டில் எந்த அளவுக்கு தீமுக்கு உள்ளே கொண்டு வர முடியும், அதுக்கேற்ற அளவுக்கு பட்ஜெட். ஓகேங்களா?
selected theme. So additional criteria like copyright issues also are considered in this space. So in this spaceல copyright இப்போ நான் இந்த தீம் பண்ணுறேன் ஸோ அது என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க காப்பிரைட் இஷ்யூஸும் நிறையா ஆகும். ஸோ இது எதுவுமே இல்லாத மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேசஸ்குள்ளவே நம்மளால் ப்ராஜெக்ட் டிசைன்குள்ளே போக முடியும். ஸோ ஒரு கான்செப்ட் அப்படின்னா கான்செப்ட் அனாலிசிஸ் பண்ணணும். இது கரெக்டான இதுனா அதுக்கேற்ற பட்ஜெட் நம்மளால் போட முடியுமா, அந்த தீமுக்கு எந்த மாதிரியெல்லாம் கண்டென்ட் அவைலபிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும். அதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூ எதுவும் ஆகக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இது என்னோடய தீம் சொல்லிட்டு யாருமே அங்கே லைசன்ஸ் வாங்கும்போது கேஸ் போடாமல் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த தீம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கே போவோம்னா ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறதுக்கான செகண்ட் பேஸாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா கான்செப்ஷுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன் ப்ராஜெக்ட் டிசைன். ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறது ஒன்ஸ் த தீம் இஸ் ஃபைனலைஸ்ட் objectives, goals and activities are drawn for the multimedia project. ஸோ ஒரு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஒரு தீம் என்ன பண்ணாச்சு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, இதுதான் கான்செப்ட் அப்படின்னு இது பண்ணி காப்பிரைட்லாம் வாங்கினதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்னு ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த தீமில் என்னென்ன மாதிரியான டிசைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஒன்ஸ் த தீம் இஸ் ஃபைனலைஸ்டு, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ரான் ஃபார் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னலாம் மூவ் பண்ண போகிறாங்க, ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ரன் ஆக போகுது, அதோட கோல் என்ன, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட், ஒரு ப்ளூ டயக்ராம் மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் பண்ணி அந்த டிசைன் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் டிசைன். இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் ஒர்க் ஆகணும், இந்த இடத்துலாம் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் செட் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் டிசைன். ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆர் டேர்ம் ஆஸ் கோல். ஸோ இது எதாவது கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணு. இந்த கோல் இது தான் டீம், இந்த கோல் அவங்க அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா. Next, the specific statement in the project is known as the objective. Specific statement and the ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்டாக என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தீமோட மாரல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை நோக்கி தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் இருக்க போது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டோட மாரல் என்ன, அந்த தீமை எப்படி ரன் பண்ணி அது ஆடியன்ஸ்க்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது. ஸோ அதை தான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆர் டேர்ம் ஆஸ் கோல். அந்த கோலை தான் அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும்போது இதையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவாங்க. Next, activities are series of action performed to implement an objectives. This activity contribute on the project design space. So இது எல்லாமே என்னன்னா ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும்போது தான். ஸோ ஆக்ஷன் பெர்ஃபார்ம் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ண போகுது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு இன்டர்ஃபேஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுட்டு அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட் டிசைன். ஓகேங்களா. ஒரு டிசைனை மேக் பண்ணிவிட்டு அந்த டிசைன் அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக மூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் ப்ராஜெக்ட் டிசைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் பேஸ்ட் த பிளானிங் அண்ட் டிசைன் இட் இஸ் நெசசரி டு டெவலப் த ப்ராஜெக்ட். த ஃபாலோவிங் ஆர் ஸ்டெப் இன்வால்வ் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்றது இதெல்லாம் இந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறோம் இல்லையா, பிளானிங் அண்ட் டிசைனிங் இட் நெசசரி டு டெவலப் த ப்ராஜெக்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிளான் பண்ணியாச்சு, அந்த தீம்னு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த தீமுக்கு காப்பிரைட் வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போது நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ இது அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பட்ஜெட். ஸோ ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட்னு ஆரம்பித்தாலே பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சிவ்ஸ் இருக்குது. எக்ஸ்பென்சிவ்ஸ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ரன் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்டை ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிமீடியா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பட்ஜெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டிங் ஆர் ஈச் பேசஸ் லைக் கன்சல்ஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ட்ராவல், கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிஷிங் இன் எஸ்டிமேட்டிங் ஃபார் ஆல் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ஸ். ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலே கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் ஒர்க்காக தான் இருக்க முடியும். சிஸ்டமேட்டிக் ஒர்க்னாலே ஹார்ட்வேர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும். ஓகேங்களா. ஸோ ஹார்ட்வேரில் ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும். ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, சாஃப்ட்வேரில் மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாக இருக்காது. மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ்னும் போது நம்ம பைரேட்டட் வெர்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ட்ராவல். ஸோ ஒரு இடத்துல இந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம ஷூட் பண்ணுறோம், இந்த தீமுக்கு இந்த ஸ்பாட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அங்கே அதிகமாகும். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் போது நிறைய நீங்கள் இந்த மல்டிமீடியா ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே எப்படி கம்யூனிகேஷன் பர்பஸ் ஒர்க் ஆகுது அண்ட்
பப்ளிஷிங். ஸோ இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி முடிச்சதுக்காக தான் கண்டிப்பாக அதை பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு பேப்பரே கூட பாருங்கள். ஸோ அந்த நியூஸ் எல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு நியூஸ் போய் அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை எங்கெங்கேயோ கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். நியூஸ் ரீடர் எங்கேயோ ஒருத்தவங்க திருச்சியில் இருக்காங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து இங்கே இது நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் மூலயமா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை ட்ராவல் பண்ணியும் இது பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பேப்பராக அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன தான் வேணும், காஸ்ட் வேணும். இந்த காஸ்ட் எல்லாத்தையும் எதுக்கு தான், ஒரு தீம் எடுத்துக்கிட்டால் அந்த தீமுக்கான பட்ஜெட் ஒன்று போட்டால் மட்டும்தான் மல்டிமீடியா ப்ராஜெக்ட் அங்கே ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஆல் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட், எல்லா மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டுக்குமே பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் எதில் இருக்கோ இல்லையோ, ஒரு 5 மார்க் கொஷின், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தாலே ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் அங்கே வந்துடணும். பட்ஜெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ட்ராவல், கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிஷிங். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த 5 மார்க் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்க போகிறது மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஸோ இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். ஒரே ஒரு ஆளால் மட்டும் இது எல்லாத்தையும் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ இது ஒரு டீம் ஒர்க் தான். ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டர் இருப்பாங்க, ஒரு டேரக்டர் இருப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு எஃபெக்ட், கிராஃபிக்ஸ், அதுக்கு சவுண்ட் மேக் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் மல்டிமீடியா இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒரு டீம் ஒர்க் வேணும். அது என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ production team for high-end multimedia project requires a team effect. So multimedia project நாலே அது requires as team effect. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது ஒரு team effect. The team composed of member playing various roles and responsibilities. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய ரோல்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஆடியோ எடிட்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து வீடியோவில் இருப்பாங்க, ஒருத்தவங்க டெக்ஸ்ட் எடிட்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க கண்டென்ட் எடிட்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க இமேஜ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்தால் தான் அந்த மல்டிமீடியா நமக்கு ப்ராஜெக்ட் தரும் இல்லைங்களா. அதுதான் சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ அந்த தீம் என்ன இருக்குன்னு எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேணும். ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் வேணும். எடிட்டர். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இதை எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாருமே பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ எதை தான் கொடுக்கணும், நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுக்கணும், தப்பான ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் வேணும். கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ முக்கியமே கிராஃபிக்ஸ் தான். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு நேச்சுரல் சீன் ஆகட்டும், ஒரு விஷுவல், இந்த மாதிரி நடந்திருக்கலாம், நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை கூட அவங்க கிராஃபிக்ஸ் மாதிரி காமிப்பாங்க. நீங்கள் நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். மல்டிமீடியா ஆர்டிஸ்ட் அண்ட் வெப் மாஸ்டர். மல்டிமீடியா ஆர்டிஸ்ட்னா யாருன்னா இவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுற எடிட்டர் தான் மல்டிமீடியா ஆர்டிஸ்ட். ஆர்கிடெக்ட் அண்ட் வெப் மாஸ்டர். ஸோ இது எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வெப் மாஸ்டர். ஸோ இது எல்லாமே மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். இவங்க எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்ட் அங்கே ஸ்மூத்தாக ரன் ஆகும், ஆடியன்ஸ் போய் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ 6th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். ஸோ முக்கியமே பார்த்திங்கன்னா மல்டிமீடியாவுக்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் தான். ஸோ என்ன மாதிரி ஹார்ட்வேர் வேணும், ஒரு ப்ராஜெக்ட்டை அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணும். சும்மா கம்மியான ஸ்டோரேஜ் வாங்கி போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண நினச்சா கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா. சிஸ்டம் ஹேங் ஆகாமல் ரன் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு மல்டிமீடியாவில் வர்த்தபிளான ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும். ஓகேங்களா. ஸோ அது என்ன மாதிரி செலெக்ஷன் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஆல் மல்டிமீடியா அப்ளிகேஷன் ரெக்வயர் அப்ராப்ரேட்டிவ் டூல் டு டெவலப் அண்ட் ப்ளேபேக் த அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு டூல்ஸ் இருக்கும். டூல் இருந்தால் மட்டும்தான், டூல் கிட்ட இருந்தால் தான் அது நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஹார்ட்வேர் இன்க்ளூட் த செலெக்ஷன் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் CPU. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர் செலெக்ஷனுக்கு முக்கியமே என்னென்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்டஸ்ட் CPU, RAM அண்ட் ஹூஜ் மானிட்டர். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹார்ட்வேர் செலெக்ஷனுக்கு. CPU எதுக்கு ரன் ஆகணும், எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். RAM இருந்தால் தான் அதை நம்மள மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். மானிட்டர்ஸ், ஒரே மானிட்டரை வச்சு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மானிட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அதிலலாம் வியூ பண்ணுவாங்க. சஃபிஷியன்ட் டிஸ்க் ஃபார் ஸ்டோரிங் த ரெக்கார்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து இன்டர்னலாக இருக்கும், எக்ஸ்டர்னலாகவே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிஸ்க்கெலாம் நம்ம வாங்குவோம். CD டிஸ்க்கு, DVD அந்த மாதிரி டிஸ்க்கும் வாங்குவோம். பென்ட்ரைவ்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், காப்பிக்காக ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இன்டர்னல் மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னலாகவும் தேவை. ஒன்ஸ் நமக்கு அந்த டேட்டா லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸில் சேவ் பண்ணி வச்சுன்னா நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா பேக்கப்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்காக ஹார்ட்வேர் செலெக்ஷன் அப்போவே என்ன சொன்னாங்க, ஃபாஸ்டஸ்ட் CPU, RAM, ஹூஜ் மானிட்டர். ஒரு மானிட்டரை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி டிஸ்க்கு, அது CD டிஸ்காக இருக்கலாம், DVD டிஸ்காக இருக்கலாம், பென்ட்ரைவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸும் தேவை. எதுக்காக அப்படின்னா ஸ்டோரிங் த ரெக்கார்ட். ஸோ அங்கே நடக்கிற ஈவெண்ட்டு, ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈவெண்ட்.
ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க இல்லையா நியூஸ் சேனல்ஸ்லாம். ஸோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்லாம் தேவை. இது எல்லாமே பட்ஜெட்குள்ளே வந்துடும் இல்லைங்களா. செலெக்ஷன் ஆஃப் த சூட்டபிள் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட்வேர்லாம் வந்தால் மட்டும் போதுமா, கரெக்டான சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையும் ஒர்க் ஆகுதுன்னு அந்த அப்ளிகேஷனில் ரன் பண்ணி நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு தான் செலெக்ஷன் ஆஃப் த சூட்டபிள் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபைல் ஃபார்மேட். ரொம்ப முக்கியம் சூட்டபிள் சாஃப்ட்வேர். என்ன ஏபிஐ வேணும், அப்ளிகேஷன் வேணுன்றது ஸ்டோர் பண்ணால் அதே மாதிரி எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்தோம் ஆடியோக்கு யூஸ் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் என்ன, அது வெப்பாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்கிற ஆடியோவில் என்னென்ன மாதிரிலாம் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட் வேணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சாஃப்ட்வேரை வாங்கணும். ஃபைல் ஃபார்மேட் டிபெண்ட் ஆன் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் த ப்ராஜெக்ட் பீயிங் டெவலப்மெண்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டை பொறுத்து தான் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட் தேவை அப்படின்றத தான் நம்ம அங்கே வாங்கணும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷனில் வந்துடும். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னும் போது CPU, RAM, ஸ்டோரேஜ் பர்பஸ், ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட் இது பண்ண போகிறோம். சாஃப்ட்வேர்ன்றது ஃபைல் ஃபார்மேட்ஸை நம்ம வாங்குறது தான். ஓகேங்களா. 7th பாயிண்ட், டிஃபைனிங் த கண்டென்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பட்ஜெட் பார்த்தோம். பட்ஜெட் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ வீடியோ எடிட்டிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுது, சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ 7th பாயிண்ட்டை நம்ம பார்த்து டிஃபைனிங் த கண்டென்ட். கண்டென்ட் இஸ் த ஸ்டஃப் ப்ரொவைடட் பை த content specialist to the multimedia architect with which the application is developed, who prepares the narration, புல்லட்ஸ், சார்ட்ஸ் அண்ட் டேபிள் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டென்ட் எடிட்டர் தான் முக்கியமாக இது பண்ண போகிறாங்க. கண்டென்ட் அப்படின்னா அதோட ஸ்டஃப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதோட மெயின் தீம் அதை ப்ரொவைட் பண்ணி தான் அந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட்லாம் இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த கண்டென்ட்டை மல்டிமீடியாவில் நம்ம டிசைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட்டோட ஸ்டஃப் என்ன சொல்ல போகுது அதுன்னு அதை ஆர்கிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் யாருன்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகேங்களா. மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் which the application is development. அதில் எந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறது இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். who prepare the narration, bullets, chart. ஸோ அந்த ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட அந்த ரேட்டிங்ஸ்லாம் போடும்போது எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணணும், எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும், அதில் வந்து எங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இது வந்து ஒரு சப் டாபிக், இதுக்கு முன்னாடி 8ன்னு வச்சுருக்காங்க, இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்காங்க, இதை போல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே கண்டென்ட் எடிட்டர் தானே கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோன்னா ஆடியன்ஸில். ஸோ இது உங்களுக்கே தெரியும் 7th பாயிண்ட்டில் இது ஒரு சப் டாபிக், இதுக்குள்ளே இந்த கண்டென்ட் இருக்குது. 8th டாப்பிக்கில் ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்ற கண்டென்ட் எடிட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே ரன் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி அப்ளிகேஷனில் ரன் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு வேர்டோ இல்லை நோட் படி ஏதாவது ஒன்றில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வேர்டில் MS வேர்டையும் இல்லை லிப்ரே ஆஃபீஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் ரன் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் டெவலப் பண்ணி தான் நமக்கு புக்ஸாக PDF-ஆக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எங்கே புல்லட் கொடுக்கணும், எங்கே சார்ட் மாதிரி சார்ட் டயக்ராம்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ எங்கே சார்ட் கொடுக்கணும் அண்ட் டேபிள் ஃபார்மேட்டில் எங்கே டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கூட உங்களுக்கு புக்ஸில் பார்த்தா எனக்கு தெரியும், கீழே ஒரு டேபிள் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு PDF-ல. ஸோ எந்த இடத்துல டேபிள் இருந்தால் கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல சார்ட் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவங்க தான் அந்த டீமாக மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குமோ அதோட ஸ்டஃப் கண்டென்ட்டை பொறுத்து தான் அது எல்லாத்தையும் இருக்கும். ஸோ 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இவ்வளோ பட்ஜெட் வேணும், ஹார்ட்வேர் வேணும், இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர், இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது யாருன்னு பார்க்கலாம். எ டீடைல் ஸ்ட்ரக்சர் மஸ்ட் ஹாவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த ஸ்டெப் அலாங் வித் த டைம்லைன் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ ஆக்ஷன், the structure define the activities responsible person for each activity and the start end time for each activity. ஸோ டைம்லைன் மேக் பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டைம்லைன் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இங்கே ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 3 months இது எண்ட் ஆக போகுது அப்படின்றதுலாம் சொல்கிறாங்களே. இந்த டைம்லைன் மாதிரி மேக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேட்டில் இந்த ஒர்க் போகணும், இங்கே அனிமேஷன் போகணும், இங்கே ஆடியோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி ஒரு டைம்லைன் சார்ட் மாதிரி போட்டுட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஈச் ஆக்டிவிட்டியும் டிசைன் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க். சரிங்களா. ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் த ஈச் ஆக்டிவிட்டி அண்ட் த ஸ்டார்ட் எண்ட் டைம் ஆர் ஈச் ஆக்டிவிட்டி. எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு டைம்லைன் மேக் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவாங்க.
அதுதான் இந்த 8th பாயிண்டோட ஒர்க்கு. பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணும்போது ஸ்டார்ட்டில் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், எண்டில் இது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் லைன் சார்ட் போகிறது எல்லாமே இந்த ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் 9th ப்ரொடக்ஷன். The multimedia application after the pre-production activities, the production phase started. This phase included activities like background music selection, sound recording and so on. Text is the incorporate using OCR software, picture shoot by the digital camera, video clips are shoot, edited and composed. A pilot project is ready by the time. So இது எல்லாமே மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமோட ஒர்க்கு. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், த ப்ரொடக்ஷன் பேஸ் ஸ்டார்ட். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்ஜெட் என்ன இருக்குது, டிசைன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் டிசைன், இது எல்லாத்தையும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னால் பண்ணதுக்கப்புறம் என்ன வருவாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தி ஸ்பேஸ் இன்க்ளூட் த ஆக்டிவிட்டீஸ் லைக் பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் செலக்ட் பண்ணும்போது அதுக்கான ஃபைல் ஃபார்மேட் MP3 யூஸ் பண்ணணுமா, இல்லை வேறு என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும், இந்த தீமுக்கு எந்த மியூசிக் போடணும் அப்படின்ற பேக்ரவுண்ட் செலெக்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணணும். அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணி சவுண்ட் ரெக்கார்டிங் அதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு கண்டென்ட் எடிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இன்கார்பரேட் யூஸிங் OCR சாஃப்ட்வேர். ஸோ அதெல்லாமே ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கிற OCR சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கு யூஸ் பண்ண வேர்டு, எக்ஸல் நம்ம சின்னதாக பார்த்துருக்கோம். ஸோ மல்டிமீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். மல்டிமீடியான்னு ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிக்சர் ஷூட் பை த டிஜிட்டல் கேமரா. ஸோ இது எல்லாத்தையுமே பிக்சராக எடுக்கணும்னா டிஜிட்டல் கேமரா வேணும். ஸோ அந்த டிஜிட்டல் கேமரா என்ன பண்ணணும், நான் 11th பார்த்துருப்போம். டிஜிட்டலைஸ்டாக ஸ்டோர் பண்ணணும், 0s and 1 bytes ஸ்டோர் பண்ணணும். டிஜிட்டல் கேமராவோட ஒர்க் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு பிக்சர் எடுக்கணும்னா அதுக்கு டிஜிட்டல் கேமரா வேணும். வீடியோ கிளிப்ஸ் ஆர் ஷூட். ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம், வீடியோ கிளிப்பையும் ஷூட் பண்ணிக்கலாம். எடிட்டட் பை கம்போஸ்டு. ஸோ அது என்ன பண்ணோம், ஷூட் எடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏ பைலட் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி டு திஸ் டைம். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்டை நம்மளால் ரெடி பண்ணி கோல் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஆடியன்ஸ் கிட்ட. சரிங்களா. 10th ஒன் இஸ் டெஸ்டிங்.